ஆஃபீஸ் ஒரு செம்மையான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த கட்டும்பொழுதே அப்பப்போ வந்து சொல்லுவார், இங்கே தான் நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இங்கே தான் காஃபி குடிப்போம், இங்கே தான் படம் பார்ப்போம், சன்லைட்டோடு இருக்கணும், எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும், எல்லாமே அவர் யோசிச்சு பண்ணது தான். இட்ஸ் ஹோம் டு மெனி ஆஃப் அஸ். வருஷமா அவர் கூட ஒர்க் பண்றேன். இவ்வளவு கடும் உழைப்பு என் லைஃப்ல வேற யார்கிட்ட நான் பார்த்ததில்லை. பிசிக்கல் ஒர்க் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் எப்பவுமே அவருக்கு திரும்பி பார்த்து ஒரு உச்சி கொட்டுற நாஸ்டாலஜியா இல்லவே இல்லை. அப்பெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமாலாம் நான் கேட்டதே கிடையாது. அவருக்கு இப்பவும் நல்லா தான் இருக்கு. சார் சூப்பர் ஃபன்னிங்க. நீங்க கொஞ்சம் அபவ் ஆவரேஜா ஜோக் அடிச்சா அவர் சிரிக்க தயாரா இருக்கார். ஆரம்பத்தில் சொன்ன மேட்ரு, இந்த ஆஃபீஸ் ஒரு செம்மையான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது. இந்த ஆஃபீஸ் யார் சார் ஃபர்ஸ்ட் ஐடியா? இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சார் தான். ஃபுல்லாக சன்லைட்டோடு இருக்கணும், எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும். இதை கட்டும்பொழுதே அப்பப்போ வந்து சொல்லுவார், இங்கே தான் நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இங்கே தான் பேசுவோம், இங்கே தான் காஃபி குடிப்போம், இங்கே தான் படம் பார்ப்போம், எல்லாமே அவர் யோசிச்சு பண்ணது தான். இட்ஸ் ஹோம் டு மெனி ஆஃப் அஸ். ஃபுல்லாக டிசைன் பண்ணி இன்ச் பை இன்ச் அவர் தான் பண்ணுவார். ஓகே சார், இப்போ அந்த 42 இயர்ஸ் நான் சொன்னேன், ஐ மீன் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, பட் 4 decades தாண்டி மனிதத்தம் சாரோட டிராவல் உண்டு. 42 இயர்ஸ். எஸ். உங்களுக்கு எப்படி சார்? நான் அவரோட 42 இயர்ஸ் இல்லையா, நான் 27 இயர்ஸ் இருக்கீங்களா? அதுவும் 2 decade தான். சார் கிட்ட பேசும்பொழுது அவருடைய ஆரம்ப காலத்தில் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது, அப்போது இருந்த வெட்டரன்ஸ் யார், அப்போ இருந்த டெக்னாலஜி என்ன, அப்போ ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் எப்படிலாம் மாறி இருக்குன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே தான் வரோம். அவர் எப்போவுமே அவருக்கு திரும்பி பார்த்து ஒரு உச்சி கொட்டுற நாஸ்டாலஜியா இல்லவே இல்லை. அவருக்கு இப்போ இருக்கிற இடத்த ரசிக்கிறாரு, அடுத்தாப்புல என்ன வருதுன்னு பார்க்குறாரு. நாட் தட் ஹி இஸ் டிஸ்ஸிங் த பாஸ்ட், ஹி இஸ் ப்ரௌட் ஆஃப் இட். பட் அப்போல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமாலாம் நான் கேட்டதே கிடையாது. அவருக்கு இப்போவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஜென்ரேஷன் மாறிடுச்சுங்கிற பாயிண்ட் அந்த மாதிரி கலைஞர்களுக்கு வராது. இளையராஜா சார் பாருங்க, ரஹ்மான் சார் பாருங்க, எவ்வளோ வருஷமா மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க, எல்லாரையும் கைக்குள்ள தானே வச்சிருக்காங்க. மியூசிக் போடுறது ஒன்று, ஒரு படத்துல ஒரு 1-2 பாட்டு ஹிட் ஆகுறது சூப்பர், அப்படி இருந்திருக்கலாம். படத்துக்கு படம் அந்த ஆல்பமே ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் இவ்வளோ வருஷமா. அது 35 ரஹ்மான் சார் வந்து ஐ மீன் ஹி இஸ் ஸ்டில் ராக்கிங். எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பற்றி எனக்கு சொல்ல முடியுமா சார்? பிகாஸ் மணி சார் சைலண்டான டைப்னு தெரியும், கமலஹாசன் சார் அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நாங்கள் ஆஃப் கேமரா பார்த்துருக்கோம், ஒரு சில டைம்ல நாங்கள் பார்த்துருக்கோம். நான் முன்னாடியே அதோ என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன், மணி சார் சூப்பர் ஃபன்னிங்க, பயங்கர ஃபன்னி, ஜோக் அடிச்சுட்டே இருக்கணும்லாம் இல்லை, பட் ஹீஸ் ரெடி ஃபார் அ ஜோக். நீங்க கொஞ்சம் அபவ் ஆவரேஜா ஜோக் அடிச்சா அவர் சிரிக்க தயாரா இருக்கார். சார் கேட்க வேணாம், இஸ் ப்ராபப்லி த ஃபன்னியஸ்ட் பர்சன் ஐ பெட். அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரே வேற லெவல் தான். பட் அவங்க 2 பேரும் பேசும்பொழுது ஆப்வியஸ்லி கமல் சார் வில் டேக் த லீட். அவருடைய ஜோக்ஸ் தான் நல்லா. ஓகே, இப்போ 27 இயர்ஸ் மணிரத்னம் சாரோட ஒரு டிராவல் ஒன்று இருக்கு. பட் தக் லைஃப்ல நீங்க பார்த்து அட்மையர் பண்ணுது, பிகாஸ் மணிரத்னம் சார், கமல் சார், சிலம்பரசன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் ஆல்சோ ஒரு டைரக்டர். ஐம் கிளாட் யூ ஆஸ்க் மீ, பிகாஸ் ரிலீஸ்க்கு ஒரு இப்போ என்ன 3 நாளா இன்னும் ஒரு இன்னும் ஒரு வாரம் முன்னாடி படம் 10 நாளில் வரப்போகுதுங்கிற நிலைமையில ராத்திரி 11:30 மணிக்கு என் வீட்டில் எனக்கு சுருக்குன்னு உரைக்குது. ஐ கேன் ஃபீல் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தே ஆர் புட்டிங் இன். இவ்வளவு கடும் உழைப்பு நான் என் லைஃப்பில் வேறு யார்கிட்டே நான் பார்த்ததில்லை. ஒரு பக்கம் கமல் சார் ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் 15-20 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல மணி சார் வந்து நான் அவர் கூட போயிட்டுருக்கேன். ஸோ பாம்பேயில் போயிட்டு நாங்கள் டிஐ பார்த்துக்குறோம், விஎஃப்எக்ஸ் பார்த்துக்குறோம், சவுண்ட் எஃபெக்ட்ஸில் பண்ணுறோம். அப்புறம் கேப் இருக்கும்போது அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, சேர்ந்து பேட்டிகள் கொடுக்குறாங்க. 2 பேருடைய ஃபிசிக்கல் ஒர்க் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவங்க 2 பேருக்கும் டேலண்ட் இருக்குது, அதுக்கான பாராட்டுகள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இன்னர் ட்ரைவ் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த கடும் உழைப்பு இருக்குது பாருங்கள், அது ஏன் அதை பார்த்து நான் பிரமிக்கிறேன்னா,
எனக்கு அந்த டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் அவ்வளோ உழைக்கிற எபிலிட்டி எனக்குள்ளே இருக்கணும். அது நம்ம எல்லாருக்கும் காமன் தானே. காமன் ஃபேக்ட். அது நம்மளுடைய டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அது நோ வண்டர் தே ஆர் who they are. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது நான் கேட்குறேன், என்னைக்கே அப்படி ஒர்க் பண்ணிட்டு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும்போது, அட்மையர் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் என்னைக்கா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இல்லை. எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி மணி சார், கமல் சார் இப்போ இறங்கி இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ஏஜ் ஃபேக்டர் கண்ணுக்கு எனக்கு யாரோட ஏஜ்மே தெரியாது. யங்ஸ்டராக இருந்தாலும் தெரியாது, சீனியராக இருந்தாலும் இல்லை. கலைஞர்களுக்கு ஏது வயசு, கலைக்கு ஏது வயசு, கலைஞர்களுக்கு ஏது வயசு. 6 வயசுல மோட்சார்ட் மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ 39 வயசுலேயே பாரதியார் போயிட்டாரு. ஸோ வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது கேட்கணும், டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு எனக்கு. இப்போ எனக்கும் அந்த ஃபேக்டரி தான் இருந்தது. இல்லை, ஜஸ்ட் த புஷ் தட் தே ஹேவ், அது அந்த இன்னர் டிரைவ், அது ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. சூப்பர். இப்போ எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நாட் இன் தக் லைஃப் விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி சிவானந்த் அவர்கள் கொடுத்த ஏதாவது சஜஷன் மணியர் மாதிரி எனக்கு என்ன மாதிரி நான் சொல்லி அவர் சரின்னு சொன்னதா, நான் சொல்லி திட்டினதா? ரெண்டுமே சொல்லுங்க. ரெண்டுமே நிறைய இருக்கு. ஒவ்வொரு படத்தை நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து 27 வருஷமா அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஸோ எந்த நல்ல சஜஷன் யாரு கொடுத்த படத்தில் வந்துட்டாலும் நானே சார்ட்ட சொல்லுவேன், சார் இது என்னோட ஐடியா, நான் ஊர்லாம் சொல்லிக்கிறேன் சார் அப்படி. ஸோ அதுபோல் உண்மையிலே எனக்கு நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், எதெல்லாம் நான் எல்லாத்தையுமே ஓகே நான் எடுத்துட்டேன். எங்கள் படம் தான் எல்லாமே என்னோட ஐடியா தான், நல்லதோ கெட்டதோ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஐ ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் டுவர்ட்ஸ் ஆல் ஆர் ஃபிலிம்ஸ். கமல் சார் வந்து இப்பயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து ஒரு மாஸ்டர்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டார். நானும் ஸ்டூடெண்ட் தான் அடிக்கடிக்கு போறாரு. அண்ட் அடுத்தடுத்த டெக்னாலஜிஸ் அவர் கற்றுக்கிற விதம் இருக்கு. அது வந்து எங்களுக்கு கேட்கும்போது எப்படா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க அது பக்கத்துல இருந்து ஒரு சில டைம் டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட இருந்திருப்பீங்க. மேபி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்கலாம். நான் சாரோட 2007 2008 2 வருஷம் லைன் ப்ரொடியூசர். அவரோட அந்த டெக்னிக்கல் அப்போ ரெட் கேமரா கொண்டு வரணுங்கிறதுக்கு அவர் எடுத்த பகீரத பிரயத்தனத்தை நான் மறக்கவே மாட்டேன். எப்படி முதல் டிஜிட்டல் கேமரா நம்ம கொண்டு வரணும், அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் எவ்வளோ பர்டிகுலராக இருந்தாருன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற பல பேர்கிட்டையும் பேசி, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபர்கிட்டையும் பேசி, அதோடைய சாதக பாதகங்கள்லாம் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணி அவர் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தார். அவர் இன்னும் கண்ணால் பார்க்கவே இல்லை இது வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் எடுத்ததுக்கு அப்புறம் முதல் டிஜிட்டல் கேமரா வரப்போகுது. ரெட்டு தான் ஃபர்ஸ்ட் கேமரா. அதை கொண்டு வரணும், அதை யூஸ் பண்ணுங்கிறதுக்கு அவர் எவ்வளோ மெட்டீரியல் படித்தார், எவ்வளோ பேர்கிட்ட பேசினார், எங்களை படிக்க வச்சார், கற்றுக்கொள்ள வச்சார்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அது ஒரு ஃபேக்கான இது ஆசையே கிடையாது. அது நிஜமாவே சினிமா மேலே இருக்கிற ஒரு லவ். நிஜமாவே இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் கதை சொல்லலாம், இதை வச்சு ஃபர்தராக எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக படம் பண்ணலாங்கிற ஒரு அழிக்க முடியாத ஆசை. அது இப்போ வரைக்கும் ஓய்யோ பின்ன இப்போ கூட போய் ஏஎல்லாம் கற்றுக்காரு. அதை பற்றி பேசுவீங்களா? அது எப்போவாது டைம் கிடைச்சா சார் ஏதாவது சொன்னா கொஞ்சம் ஒட்டுமேங்கிறதுக்காக அஃப்கோர்ஸ் சார் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது டெஃபினட்டாக கேட்போம். தேசத்தில் கேட்காத தூரத்தில் நம்பேனி போனாலும் உன்னை நான் சேர்வேனே. உன் பார்வை உரசாத எல்லைக்குள் நான் இல்லை, உன் பார்வை உரசாமல் என் காலை பொழுதில்லை. நெஞ்சத்தை அடியோடு ஈர்க்கின்ற பெண்ணே நீ என்னை தாக்கும் உசுராலியே.
Srivarmas. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Achi Badam Drink. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ